தமிழ்நாடு, அசாம், கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கத்தில் பணியாற்றும் தேர்தல் பார்வையாளர்களுடன் இந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன? அபிநயா, நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுறுத்தல்கள், அந்த தேர்தலில் தேர்தல் பார்வையாளர்களாக பங்கேற்க உள்ள அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்பிலிருந்து இன்று பயிற்சி மற்றும் விளக்க கூட்டம் என்பது இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த ஒரு கூட்டம் என்பது 3 கட்டங்களாக அதிகாரிகளுக்கு சுமார் 1444 அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதில் செலவின பார்வையாளர்களாக சுமார் 516 பேர், பொது பார்வையாளர்கள் 477 அதிகாரிகளும் உள்ள நிலையில்தான் பல்வேறு உத்தரவுகளையும் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் சட்ட விதிமுறைகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே முறையில் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐடி செயலிகள், ஊடக மேலாண்மை, தேர்தல் தயாரிப்பு குறித்த விரிவான விளக்கங்களையும் தேர்தல் ஆணையர்கள் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மேலும் வாக்காளர்களுக்கு செய்யப்பட வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தேர்தல் பார்வையாளர்களாக பங்கேற்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் இன்று வழங்கியிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலர் மற்றும் IAS மற்றும் IPS அதிகாரிகளும் இந்த ஒரு பயிற்சியில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி நாளை வரை இந்த 2 நாள் பயிற்சி என்பது டெல்லியில் 3 கட்டங்களாக தேர்தல் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துடைய ஆலோசனை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.